ஹலோ எவ்ரிவன், நான் மருதமணின்னு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, துபாயில் இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் துபாயில் சுற்றி பார்க்கவோ அல்லது வேலை தேடவோ வந்தோம் அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும். பஸ்லேயோ அல்லது மெட்ரோவிலையோ பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பயணம் பண்ணுறப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்மார்ட் கார்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த ஸ்மார்ட் கார்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நூல் கார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கார்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கார்டு பண பரிவர்த்தனை செய்யக்கூடிய ஒரு ஸ்மார்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கார்டில் ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கார்டு மூலிமா நம்ம மெட்ரோ ட்ரெயினில் பயணம் செய்யலாம், அதுக்கப்புறம் பஸ்ஸில் பயணம் செய்யலாம், அதுக்கப்புறம் டாக்ஸியில் பயணம் செய்யலாம், அதுக்கப்புறம் ட்ராம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அதுலேயும் பயணம் செய்யலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் கார்டு மூலிமா இது எல்லாத்துலேயும் பயணம் செய்யலாம். நூல் கார்டை எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்லையும் விற்கிறாங்க. மெட்ரோ ஸ்டேஷனில் வாங்கிக்கலாம். அப்படிலாம் எல்லா மார்க்கெட்லேயும் விற்கிறாங்க. அந்த மாதிரி மார்க்கெட்லேயும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நூல் கார்டை வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த நூல் கார்டில் எத்தனை வகைகள்னு சொல்லிட்டு பார்ப்போம். நூல் கார்டில் மொத்தம் 4 வகைகள் இருக்குது. முதலாவதாக இந்த சில்வர் கலர் கார்டு 25 கிராம்ஸில் கிடைக்குது. இந்த 25 கிராம்ஸ் கிடைக்கக்கூடிய கார்டு 19 கிராம்ஸ் பேலன்ஸோடு கிடைக்குது. இது எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்லையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கார்டாக இருக்குது. பஸ்லேயும் பயன்படுத்தலாம், அதுக்கப்புறம் டாக்ஸிலையும் பயன்படுத்தலாம். ஸோ இதுதான் இந்த சில்வர் கார்டோட பயன்பாடு. அதுக்கப்புறம் கோல்டு கார்டு இருக்குது. இந்த கோல்டு கார்டும் சில்வர் கார்டு மாதிரி தான். ஆனால் இந்த கோல்டு கார்டுக்குன்னு தனியாக மெட்ரோ ஸ்டேஷனில் தனியாக ஒரு கேபின் இருக்குது. இந்த கேபினில் இந்த கோல்டு கார்டு இருக்கக்கூடிய மக்கள் இந்த கேபினில் பயணம் செய்யலாம். அதுக்கப்புறம் இந்த கோல்டு கார்டு 25 கிராம்ஸில் கிடைக்குது. இதில் 19 கிராம்ஸ் பேலன்ஸ் இருக்கிறத சொல்லப்படுது. அடுத்தபடியாக நீல நிற கார்டு இருக்குது. இந்த நீல நிற கார்டு துபாயில் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த நீல நிற கார்டு 70 கிராம்ஸில் கிடைக்குது. அதுக்கப்புறம் இதில் பேலன்ஸ் 20 கிராம்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய கார்டாக இருக்குது. இந்த கார்டில் எமிரேட்ஸ் ஐடியா இணைச்சி பயன்படுத்ததாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் சிவப்பு நிற கார்டு இருக்குது. இந்த சிவப்பு நிற கார்டு தற்போதைக்கு பயன்படுத்தக்கூடிய கார்டாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் கார்டை எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது தாங்க நூல் கார்டு ரீசார்ஜ் பண்ணக்கூடிய மிஷினு. இந்த மிஷினில் நம்ம நூல் கார்டை மிஷினில் வைக்கணும். மிஷினில் வச்ச உடனே நம்ம நூல் கார்டோட பேலன்ஸ் காட்டும். நம்ம கரண்ட் பேலன்ஸ் 14 கிராம்ஸ் தான் இருக்குது. நம்ம இப்போ கார்டை டாப் அப் பண்ண போகிறோம். அதுக்கு கார்டு டாப் அப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். அப்படி ப்ரெஸ் பண்ண உடனே நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோமோ அவ்வளோ அமௌண்ட்லாம் டிஸ்பிளேல காட்டும். நாம் 20 கிராம்ஸ் மட்டும் தான் ரீசார்ஜ் பண்ண போகிறோம். அதனால் 20 கிராம்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 20 கிராம்ஸை கீழே மிஷினில் கொடுக்கணும். அந்த மாதிரி 20 கிராம்ஸை கொடுத்த உடனே நம்மளுக்கு ரீசார்ஜ் ஆயிரும். நம்மளுடைய பேலன்ஸ் டிஸ்பிளேல காட்டும். டிஸ்பிளேல காட்டின உடனே ரீசார்ஜ் ஆயிரும்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய கார்டை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரீசார்ஜ் ஆகாது. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம கார்டு எடுக்கணும். டிஸ்பிளேவில் 34 கிராம்ஸ் காட்டும். காட்டிடுச்சு. இப்போ காட்டின உடனே தான் நம்ம கார்டு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரீசார்ஜ் ஆகாது. ஓகே, பிரிண்ட் ரிசிப்ட் கொடுத்துட்டு நம்ம கார்டு எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் நூல் கார்டு என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நூல் கார்டோட வகைகள் என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நூல் கார்டை எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். மேக்ஸிமம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.